சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற ஆலயத்துடைய சிறப்பு வரலாற்றை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மருத்துவத்தின் கடவுள், நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்ட கும்பகோணத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் ஆலயத்தை சிறப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஆலயமாக கருதப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி 12 ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே குடமுழுக்கு நடப்பது வழக்கம். இந்த இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் வைத்தியநாதராகவும் இறைவி தையல் நாயகியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இவ்வாலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராமர், ஜடாயுதர், சுப்பிரமணியர், சூரியன், அங்காரன்கிற செவ்வாய், திருஞான சம்பந்தர், கார்மேக புலவர், குமரகுருபர், அருணகிரிநாதர், வடுகநாதர், வடுகநா தேசிகர், இது அது மட்டும் இல்லை, பல முனிக ரிஷிகள்லாம் இங்கே இறைவனை வழிபட்டிருக்கிறாங்க. இங்கே 4448 நோய்களை தீர்க்கிற சித்த மருத்துவத்தை கண்டு சித்தரோட தலைமையிடமாக இந்த கும்பகோணம் வைத்தீஸ்வரர் தலம் விளங்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா பக்தர்கள் நோய் தீர்ப்பதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா புற்று மண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி, வேப்பிலை, தலைவலட்சியமான வேம்பு இதெல்லாம் கலந்து ஒரு இரண்டையாக கொடுத்து தராங்க. இதை சாப்பிட்டா நோய் தீர்ந்துன்னு மக்களோட ஐதீகமாக கருதுகிறாங்க. நோயும் தீர்ந்துருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. இப்போது இந்த கோயிலுடைய வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம். தக்ஷன் சிவபெருமானை மதிக்காமல் ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் விளைவாக அந்த யாகத்தில் தக்ஷனை கொள்றதுக்காக சம்ஹாரம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் வீரபத்ரனை அனுப்புகிறார். இந்த வீரபத்ரனை அனுப்பினோடனே இந்த வீரபத்ரன் சென்று தக்ஷனை சம்ஹாரம் பண்ணுறாரு. சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் அதோட அவர் கோபம் தனியில் மிகவும் ஆக்ரோஷமாகவே அலைகிறார். இதை நான் பார்த்த தேவர்கள், முனிவர், ரிஷியெல்லாம் போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இதுமாதிரி வீரபத்ரை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, அவர் கோபம் தண்ணியில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாரு, இப்படி போச்சுன்னா சரி இருக்கான்னு சொல்லிட்டு சிவபெருமான் முறையிடும் போது சிவபெருமான் வீரபத்ரனுக்கு ஒரு அழகிய உருவத்தை கொடுத்து செவ்வாயை அங்கே விட்டு வைக்கிறார். இது ஒரு புறம் வரலாறு. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா பரத்வாச முனிவருக்கு பிறந்த குழந்தை மங்கள்யான். இந்த மங்கள்யானை பூமாதேவி எடுத்து வளர்க்குறாங்க. இப்படி வளர்க்கும்போது அந்த குழந்தை மங்கள்யான் சிறிது வயது வந்தோடனே அந்த குழந்தைய எடுத்து பரத்வாஜ் முனிவரையே பூமாதேவி ஒப்படைக்கிறாங்க. பரத்வாஜ் முனிவர் என்ன பண்ணுற, அந்த குழந்தை சந்தோஷமாக ஏற்று அந்த குழந்தைக்கு பல வித்தைகள்லாம் கற்றுத்தரார். அப்படி பல வித்தைகள்லாம் கற்றுத்தரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை நல்லொழுக்கத்தை பார்த்து அந்த குழந்தை மீது ரொம்ப ஈர்ப்பு வருது அவருக்கு. ஆனால் அப்புறம் இந்த குழந்தை மேன்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன சொல்கிறாரு, எம்பெருமான் சிவபெருமான் நினச்சி நீ தவம் செய்ய, சிவபெருமான் உங்களுக்கு இன்னும் நிறையா இந்த வரனை கொடுப்பார் சொல்லிட்டு சொல்கிறார். பரத்வாஜ் முனிவர் சொன்னது கேட்டு மங்கள்யான் என்ன பண்ணுற, சிவபெருமான் நோக்கி கடும் தவம் செய்கிறார். அதன் விளைவாக என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு கிரகங்களின் அதிபதியாக செவ்வாயை அவரை பிரகடனம் பண்ணுறார் சிவபெருமான். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு என்னன்னாக்கா தக்ஷனை இப்போ சந்திக்கிறதாக உமாதேவி போயிடுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவியில் துயரத்தில் கடும் தவத்தை ஏற்படுத்துறார். கடும் தவத்தில் இருக்கும்போது நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு துளி வேர்வை கீழே விழுது. அந்த வேர்வை துளியிலிருந்து பிறந்த குழந்தை தான் இந்த செவ்வாயாக கருதப்படுது. அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்து சில காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்போ சிவபெருமானுக்கு கடும் தவம் செய்யுது. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா யோக நிலையில் தவம் செய்யும்போது தீப்பிழம்பு அவர் மீது தொற்றி கொண்டு எரியுறதால் அவருக்கு வெண்குஷ்டன்ற நோய் அவருக்கு ஆற்றுவிக்குது. இதனால் தோன்று போன செவ்வாய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் சிவபெருமான் நோக்கி கேட்குறாரு, என்ன இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, கும்பகோணத்தில் இருக்கிற குளத்தில் நீராடி வணங்கினாக்கா அந்த நோயெல்லாம் தீர்ந்து போயின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியாக அங்காரன் என்ன பண்ணுறாரு, கும்பகோணம் இருக்கிற குளத்தில் போயிட்டு நீராடி எம்பெருமான் சிவபெருமானை வணங்குறாரு. அவருடைய வெண்குஷ்ட நோயும் அவரை விட்டு விலகி போயிடுது. இதனால தான் இந்த இடத்துல நோய் தீர்க்கும் வைத்தீஸ்வரனை சிவபெருமான் காட்சியிருக்கிறாரு.
இங்கே அங்காரனுக்கு தனி சன்னதி இருக்கிறது. இங்க இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கிற குளத்தில வந்து பாம்பு, தவளையே இருக்கவே இருக்காது. ஏன்னு சொன்னாக்கா, சதானந்த முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாம்பு வந்து ஒரு தவளைய விழுங்க முற்படுது. அந்த காட்சிய பார்த்த சதானந்த முனிவர் என்ன பண்றாரு, அந்த பாம்புக்கும், தவளைக்கும் ஒரு சாபத்த விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த குளக்கரையில, இந்த குளத்தில ஒரு பாம்போ, தவளையோ உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்றாரு. அதன்படி அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அந்த குளத்தில ஒரு தவளையும், பாம்பையும் நம்ப பார்க்கவே முடியாது. இது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, திருநாவுக்கரசர் அவருக்கு தீராத வயிற்று வலி இருக்குது. அந்த தீராத வயிற்று வலி வந்து தீர்ந்ததுக்காக வந்து இங்க தான் வந்து முறையிட்டு இறைவனை வழிபடுறாரு. வழிபட்டு நோய் தீர்ந்து நோயற்ற வாய்ப்பாரு. ஓம் நம சிவாய! ஓம் நம சிவாய! ஓம் நம சிவாய!